என் பேரு உனக்கு வாயில புரியல. என் வீட்டுக்கார பேரு உனக்கு தெரியாத? ஐயோ அது பேர் தான். எங்க வீட்டுக்கார பார்த்து நான் எத்தனாம் தலையா போலாந்தாலும் கட்டின்னு வந்தேங்க. போலாந்தாலும் கட்டி வந்தேன். எப்படி வருவாங்க தெரியுமா? ஒரு சிட்டிய சம்பூதார சிரிக்கிறாங்க. பால் குடியே காட்டிய அலங்காரங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வராது. ஆமா பணம் கொடுக்க பணம் வச்சிருந்தாலும் எங்க கண்ணி வார்த்தை
போயிடுச்சா நம்ம கட்டமான கொட்டிடுமங்க கொட்டியே இந்த முந்திரி கொட்டை வரைக்கும் போது அவர் தேனு கொட்டிருத்துன்னு தேனு கொட்டிருத்துன்னு அன்னைக்கு தூக்கிட்டு நக்கிட்டு போனா முந்திரி பயிர் வாங்கி
இந்த தவத்து வாய்ப்பு செய்து கிச்சு அன்பர்கள் அத்தண்டமானதரும் அர்ஜுனனுக்காக அர்ஜுனா ஐயா பரமநாதா அனுமதித்தவா கண்டே 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 உங்கள் தளபதியோடும் இந்த வேளவரோடும் மையாத்திரியோடும் உங்களை பார்ப்பதற்கு இந்த கண்ணி என்ன புண்ணியம் செய்தார் நீ தொண்டரை கம்பத்தை நாட்டி அதை தவம் புரியும் பொழுது துரியோனாகப்பட்டவன் முகாசுரனை அனுப்பி பன்றி அவதாரம் எடுத்து கம்பத்தை கீழே சாக்கி மறுத்து வைத்தார். அதனால வேண்டி உடனாக புறப்பட்டு பிள்ளைகளோடு வேடுவனாக வந்தது அரமனும் பார்வதியே வேடுவ பிள்ளைகள் விநாயகனும் முருகப்பெருமானும். ஆனால் என்னை குறித்து அதற்காக என்னை குறித்து காரணம் என்னவோ அடுபாயாயிருக்கும் துரியோதனன் ஆமாம் நாடு ராஜ்யங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுக்குரிய நாட்டை தருவேன் என்று தரமானம் சொல்லிட்டு இந்த யுத்தம் நடந்து கொண்டு வருகிறது. காட்டிலே 12 வருஷம் வனவாசம் ஓராண்டா கேவலம் கழித்து வந்தால் உங்களுக்குரிய நாட்டை தருகிறேன் என்று 7வது வனம் நாங்க வனத்தை கழிச்சுக்கிட்டே வந்தோம். 7வது வனத்திலே பாட்டுலாம் இருக்குமே வேதபெருமான் தோன்றி என் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே அப்பா இன்னும் 13 வருஷம் கழிஞ்சாலும் துரியோதனன் நாடு கொடுக்க மாட்டான். உங்களிலா இருக்கும் அர்ஜுனன் சென்று இமயமலை ஜாரிலே 90 கண்டி கம்ப நாட்டி செப்பு நாட்டி அதில் தமன் செய்து பரமக்கடலின் கரத்திலே இருக்கும் பாசுமத கடலில் சிங்கமுகவாளியும் கொண்டு வந்தால் எதிர்காலத்திலே யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திற்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. ஏனென்றால் அதனால் பிறகுதான் அந்த தபசு என்னை குறித்து தவம் செய்தது பாசுபாத திரும்ப சிங்கம் மூலமாக. ஆனால் நான் உன்னை காணும் போதாக வந்ததற்காக தெரியுமா? தேவியாக உலகமடைய உமா மகேஸ்வரி ஆணுக்கு ஆணாக ஆசைப்படக்கூடிய ஆம்பளே பார்த்து உன்னை ஆசைப்படுவானா? பேர் வந்து அழகுபடுத்த அர்ஜுன பெருமான் அவன் முதலே இருக்க மச்சேந்திர கூறிய நாம் பார்க்கணும்னா அப்படி என்று தெரிவித்தார்கள். அதனாலதாங்க வந்து அவங்க முண்டானை எடுத்து ஒரு தடாகம் ஒன்று செய்தோம். ஆகாய மார்க்கமா போய் வந்து தடாகத்தில் விழுந்து அதன் பிறகுதான் என்கிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் தான் உனக்காக வேண்டி சிங்கமுகவாளையும் ஆசுபாடு எடுத்து கொடுக்கலாமா? இந்த பாசுபத கடையும் சிங்கமுகவாளையும் பெற்றுக்கொண்டு நேராக கூட சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவன் தந்தை உடம்படியான தேவேந்திரனுக்காக வேண்டி கிட்ட கொடுக்கக்கூடிய இவரையார் 3,60,00,000 பேர் அவரை கொன்று தேவைப்பட்ட 3 ஆண்டு அங்கே சில காலம் தங்கி மறுபடியும் மூலகம் தந்து உன் தமிழை காட்டாக தெரிவிப்பார். அது மட்டும் இல்லையா, நான் அரகரா என்ற சத்தம் ஏதோடி அவர் செவி கொடுத்து கேட்டார்களோ அவருக்கு நோய் இல்லாத வாழும் குறைவில்லாத செல்வமும் பால் மிகுத்து பசு மிகுத்து செல்வங்கள் குறையாமல் வருடம் முன்னித்தரது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். அப்படியே தருகிறோம். அது மட்டும் கிடையாது, என்னையே தெய்வமாக நம்பி இந்த மரத்தடியிலே குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாத பிள்ளைகள், இன்னும் குடும்பத்திலே சீரழிந்த பிள்ளைகள், இன்னும் திருமணம்